ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 3 வாழைக்காய் எடுத்துருக்கோம் பஜ்ஜி செய்கிறதுக்கு. வாழைக்காய் வந்து நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்திரத்தில் வந்து கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடல மாவோட கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கூட தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போடுறப்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட கலர் வர்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கலர் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கலராக இருக்கும். இது கொஞ்சோன்னு போட்டாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து நீங்கள் சோடா மாவு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். சோடா மாவும் பெருங்காயத்தூளும் ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுறலாம். அது கம்பல்சரி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா நம்ம வந்து கரண்டிலே நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கைவிட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. கெட்டியாக இல்லாமல், மாவு வந்து கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து சட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த மசாலாவோட அந்த வாழைக்காவை நல்லா டிப் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்தால் நம்மளுக்கு சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மழை சீசனுக்கு வந்து நீங்கள் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம கமெண்ட்டையும் பார்ப்போம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. டாட்டா பை பை. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.